நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றியும், உணவாக நாம் சாப்பிடக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்களை பற்றியும், அவற்றுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் ரொம்ப விவரமாக இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, குறிப்பாக உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பிரச்சனை, குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மிக அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு மூலிகை, அதாவது கருட கொடி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கருட கொடின்னு சொல்லுகின்ற தாவரை. ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா இந்த இலைகளுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த தாவரத்தை பொறுத்தவரையிலும் இதோடைய முழு இந்த கொடியையுமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இதோடைய கிழங்கு கூட மிக அதிகமாக விஷக்கடி, குறிப்பாக பாம்பு கடியில் முதலுதவிக்காக கொடுக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கருட கொடியை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு அப்படிங்கிறது நேரடியாக நாம் மருந்தாக உபயோகப்படுத்துகின்ற ஒன்று. குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போதும், தலை சோரியாசிஸ்ன்னு சொல்லுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும் நம்ம உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக இந்த கருட கொடி இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு இதை கொடுக்கின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதே போல் வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுகின்ற வெண்புள்ளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு கொட்டைப்பாக்களவு அரைத்து எடுக்கக்கூடிய கருடக்குடியுடைய விழுது நேரடியாக உள்ளுக்கு கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கணும். பொதுவாக வெண்புள்ளிகளோ வெண்குஷ்டமோ ஏற்படும் போது இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவ முறைகள் கூட அதை சமாளிக்க முடியாமல், அதற்கான முறையான சிகிச்சை அளிக்க முடியாமல் திணறுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இந்த கருட கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு விழுது, அதாவது கொட்டைப்பாக்களவு நம்ம எடுத்து கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக அவை குறைவதற்கு உதவி செய்வதை பார்க்க முடியும். ஸோ இந்த கருட கொடியை பற்றியும் அதனுடைய மற்ற மருத்துவ குணங்களை பற்றியும் விவரமாக இப்போ நம்ம பார்க்கலாம். கருடக்கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். தோல் நோய்கள்னு பார்க்கும்போது சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே போல் லெச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய வறண்ட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற வெறும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஏற்படுகின்ற வெடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், எக்ஸிமான்னு சொல்லுகின்ற வட்டமாக உடலில் ஏற்படுகின்ற வறட்டுத்தன்மை இருக்கக்கூடிய எக்ஸிமா அல்லது வெட் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய சொரிகின்ற இடத்தில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய தோல் நோய்கள், இந்த மாதிரி நிறைய தோல் நோய்கள் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். சில தோல் நோய்கள் வந்து தானாகவே குணமாகிறத பார்க்குறோம். சில தோல் நோய்களை பொறுத்தவரையிலும் ஏற்பட்டு நமக்கு நீண்ட காலம் இருந்து மிகுந்த உளைச்சலை ஏற்படுத்துறத பார்க்குறோம். நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய மூலிகளை கொடுப்பதன் மூலமோ, உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை முழுமையாக வெளியேற்றக்கூடிய மூலிகைகளை கொடுப்பதன் மூலமோ தான் அது சாத்தியம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா கருட கொடியை கொடுக்கும்போது 2 விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது. ஒன்று, உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்போ நமக்கு இரத்தத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்குறோம். இரண்டாவது, இரத்தத்தை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா கருட கொடியிலுடன் இருக்கக்கூடிய சூரணத்தையோ இல்லை அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறையோ அல்லது அதிலிருந்து எடுக்கக்கூடிய விழுதையோ நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு லேசாக மலம் கழியறதை பார்க்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை மலம் இலகி போவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி மலம் இலகி போகும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுறதுனால இந்த தோல் நோய்கள் படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு விஷத்தன்மை ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்கிறது.
இன்றைக்கு நம்மளுடைய மருத்துவ முறை மட்டுமல்ல, மாடர்ன் மெடிசனில் கூட சொல்கிறாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று, குடிக்கின்ற நீர், சுவாசிக்கின்ற விஷயங்கள், உண்ணக்கூடிய உணவு, இதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், மினரல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இன்றைக்கு சொல்ல முடியாத நிறைய நோய்கள் ஏற்படுவதற்கு அவை காரணமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதிலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கும், மாரடைப்புகள் ஏற்படுவதற்கும், வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், பிறக்கின்ற குழந்தைகள் இன்றைக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளோடு பிறப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவை எல்லாமே உடலிற்கு தேவையற்ற கனிமங்கள் உடலில் விஷமாக தேங்குவதால் ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் அந்த காலத்திலேயே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கர விஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலில் தேங்கி உடலை பாதிக்கின்ற, அதே போல் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கின்ற பிரச்சனைகளுக்கு கர விஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு பார்க்கும்போது இந்த கருடக்கொடி ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தலைமுடி வேகமாக கொட்டுகிறது அப்படிங்கிறது கவலைப்படாதவர்களே இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எந்த நாளிதழ்கள் எடுத்தாலும், எந்த வாராந்திர பத்திரிகைகள் எடுத்தாலும், எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் நமக்கு தலைமுடிக்கான விளம்பரங்கள் வருவது தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. இப்போ இயற்கையான முறையில் தலைமுடி வளர்ச்சியை எவ்வாறு தூண்ட முடியும், தலைமுடி கொட்டுகின்ற விகிதத்தை எவ்வாறு குறைக்க முடியும், தலைமுடி திறன் இல்லாமல், அதாவது அதோட திடத்தன்மையை இழந்து வேகமாக ஒடிந்து விழுகின்றது அப்படிங்கிற பிரச்சனையை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும் பார்க்கும்போது அதற்கு கருடக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், அஸ்ஸாம் இந்த இடங்கள்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து அம்மியில் வைத்து நன்றாக அதை மைய அரைத்து வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ தலையிலிருந்து அவர்கள் கூந்தல் முழுவதும் நன்றாக தடவி அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு முயற்சியை செய்கிறாங்க. அதை செய்யும்போது படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தலைமுடியுடைய சக்தியை, அதற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் அது செயல்படுறதுனால தலைமுடி கொட்டக்கூடிய அளவு, தலைமுடி ஒடிந்து விழக்கூடிய அளவு, தலைமுடி ரொம்ப தின் ஆயிடுச்சு, எனக்கு தின் ஹேராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைமுடி சம்பந்தப்பட்ட ஹேர் ஆயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருடக்கொடி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த கருடக்கொடி. அதே போல் தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதற்கான முக்கியமான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அதற்கான ஷாம்புக்களை வருடக்கணக்கில் நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கும்போது கூட அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுப்பது கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ அது இல்லாமல் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு கருடக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்து என்பதில் சந்தேகமே கிடையாது. கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து, அதே போல் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு வாணலியில் போட்டு லேசாக சூடு பண்ணி அது 100 மில்லி ஆகிற அளவுக்கு அதை கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து வந்தாலே நமக்கு தலையில் ஏற்படுகின்ற அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெளி உணவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கு நகரமாகட்டும் கிராமங்களாகட்டும் இயற்கையாக கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம பெரும்பாலும் குழந்தைகளுக்கு கொடுப்பது கிடையாது. இப்போ வெளி உணவுகளை குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய வயிற்றில் பூச்சிகள் நிறைய உருவாகிறது நம்ம பார்க்குறோம். அந்த பூச்சிகள் முழுமையாக வெளியேற்றப்படாமல் போகும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவர்களுடைய புத்திசாலித்தனமும் படிப்பும் கூட மிகப்பெரிய அளவில் குறையிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய குழந்தைகள் என்கிட்ட சிகிச்சைக்காக வரும்போது அவர்களுக்கு நான் மருந்துகள் கொடுப்பதை விட முதல்ல நான் கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங்னு சொல்லுகின்ற வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை குறைப்பதற்கான சிகிச்சை தான். அதை நம்ம கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தாலே குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துறதையும் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருடக்கொடியை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு மண்டலம் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுடைய வயிற்றிலிருந்து குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற தேவையற்ற அந்த கிருமிகள் எல்லாமே குடலை விட்டு வெளியேறி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும்.
இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே தைராய்டு பிரச்சனை, சிறு வயதிலேயே அவர்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள். இன்னும் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 8 வயதிலலாம் அவர்களுக்கு வயசுக்கு வரக்கூடிய அளவுக்கு உடலில் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். இதெல்லாம் குறைக்கக்கூடிய இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு மற்றும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்துகள் ஒன்று இந்த கருடக்கொடின்னு சொல்லலாம். ஸோ கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவு, அல்லது கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு, அல்லது கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு தேக்கரண்டின்னு சொல்லக்கூடிய 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரிலோ அல்லது மோரிலோ கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறோம். நம்ம ஜீரண மண்டலம் ஆகட்டும், தூக்கம் சம்பந்தப்பட்ட காரணிகளாகட்டும், இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணலான்னா, மாதத்திற்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் இந்த கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை பெரியவர்களாக இருக்கும்போது ஒரு 30 மில்லி அளவும், குழந்தைகளாக இருக்கும்போது ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 3 நாட்கள், ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டு உடல் உறுப்புகளை பாதிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அழற்சி விகிதங்கள் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது ஒரே டைமில் பேதிக்கு மருந்து சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு முடியாத காரியம். ஆனால் மாதத்திற்கு 3 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படும் போது நமக்கு உடலுடைய உறுப்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு விகிதம் குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள், சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக அதிகமாக மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள், இதய நோய்க்கான பிரச்சனைகளுக்கான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த கருடக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை ஒரு 3 நாட்கள் மட்டும் ஒரு மாதத்திற்கு சாப்பிடும்போது நோயுடைய தாக்கம் குறைந்து மருந்துகளுடைய தேவையை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, கருடக்கொடியை பொறுத்தவரையிலும் நல்லது செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்தாலும் கூட தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு பயன்படுத்துவது அப்படிங்கிறது சால சிறந்தது. ஜெயராமன் அப்படிங்கிறவர் சென்னை பெசன் நகர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு அதிகமான வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொந்தரவு, அதே போல் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதற்கான இயற்கை சிகிச்சைகள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெயராமன் சார், உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுடைய பேர் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுவது, அல்லது மலம் வருவது போல வயிற்று கலக்குவது போல ஒரு சூழல் ஏற்படுவது, வெளியில் எங்காவது கிளம்பும் போதோ, முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்லும் போதோ, பிரயாண காலத்தின் போதோ அதிகப்படியான வயிறு கலக்கல் ஏற்படுகின்ற பிரச்சனை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனையை குறைப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியுடைய இலை, ஒரு பெரிய துண்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துங்க. இது மூன்றையும் ஒரு அம்மியில் வைத்து மைய அரைத்து அல்லது ஒரு மிக்சரில் போட்டு நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு எடுத்து 1 டம்ளர் நீர் மோரில் அதை சேர்த்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, அதே போல் மாலை ஒரு 5 மணி அளவில் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மாத காலம் சாப்பிடுங்க. உங்களுடைய இந்த வயிறு பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நேயர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மற்றும் உடல் நலன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, இன்றைக்கு கருடக்கொடியை பற்றியும் அந்த கருடக்கொடி சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள், அதே போல் உடலுடைய விஷத்தன்மையால் ஏற்படுகின்ற பெயர் சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஆட்டோ இம்யூன் சம்பந்தப்பட்ட தோல் நோய்களை எவ்வாறு குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கு பார்த்தோம். வெண்புள்ளி, வெண்குஷ்டம் சொல்லுகின்ற விட்டிலிகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக உட்புறமாக அல்லது வெளிப்புறமாக அவை எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பார்த்தோம். மீண்டும்
நாளை மற்றொரு மூலிகையோடு அதோடைய மருத்துவ குறிப்புகளோடு அவற்றுடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர்.க கௌதமன், BAMS, மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. ஃபோன் நம்பர் 04446094900.